ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் jasvikamedia. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில சின்ன ட்ரிக்கெல்லாம் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான saree draping வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 ப்ளீட்ஸில் எவ்வளோ அழகாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் அவசரமாக புடவை கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பொழுதும் போல் இன்ஸ்கர்ட்டை ஒரு சில பேர் ஹிப் கிட்ட கட்டுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தொப்புள் கிட்ட கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேயோ அந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டை கட்டிட்டு நார்மலாக சாரியை டக் பண்ணிவிட்டு நான் இப்போ பல்லு ப்ளீட், அதாவது முந்தானையை மடிப்பெடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்போவுமே 10 ப்ளீட் எடுக்கணும் அப்படின்னா சைடு அடிக்குன்ற ஒரு ஃபீலே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது 10 மடிப்பு வச்சு கட்டும் போது கண்டிப்பாக சைடு அடிக்கும் அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக அந்த தாட்டை மித்த தூக்கி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 10 மடிப்பில் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ளீட் நல்லா பெரிய ப்ளீட்டாக எடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்ட்ரு பெருசாக இருக்குன்னு தோணுதோ அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட், அந்த ப்ளீட் ஃபஸ்ட்டு ப்ளீட்லுக்கும் அரைவாசி தான் எடுக்கணும், அதாவது ஹாஃப் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளீட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ப்ளீட் எடுக்கும்போது நீங்கள் 2.5 இன்ச் எடுக்கணும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கையை வச்சு உள்ளே கை 4 விரல் விட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கும் 2வது ப்ளீட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா half இன்ச் பிரேக், அதாவது half இன்ச் உங்களுக்கு இடம் இருக்கணும். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ப்ளீட் பெரிய ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் 2வது ப்ளீட் 3வது ப்ளீட் எடுக்கும் போது அரை இன்ச் கேப் வச்சு எடுக்கும் போது பர்ஃபெக்டாக வரும். அதுவும் இந்த சாரியை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இந்த சாரீ மடிப்பு பக்கா வரும். அண்ட் இந்த சாரியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீஷோவில் கூட அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற லிங்க் மூலியமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஆஃபர் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த சாரியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600க்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ 10 மடிப்பு எடுத்துகிட்டு எனக்கு எந்த இடத்துல சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய ஷோல்டருக்கு கரெக்டான அளவு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா 10 மடிப்பு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணாலே உங்களுக்கு மடிப்பு அதோட மடிப்பு அப்படியே அலைன்மெண்ட் மாறாமல் அழகாக கீழே வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஈஸியாக ட்ரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஷோல்டரில் போட்டு 1 by 1 ப்ளீட்ஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு அழகாக அலைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அழகாக அலைன் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் கவுண்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். அழகாக 10 ப்ளீட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 10 ப்ளீட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக இந்த ப்ளீட்ஸை விட்டுட்டு கீழே விட்டுட்டு சுற்றி முந்தானையை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எடுத்துட்டு தானே மேலே ப்ளீட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ மேலே முந்தானையை போட்டுட்டு சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாட்டி கூட வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அப்படி தான் புடவை கட்டணும், புடவே கட்ட தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி 10 ப்ளீட்ஸ்லாம் எடுத்து கட்டுற வீடியோலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கட்டணும்னு தோணும். ஸோ நீங்கள் தோன்றதோடு விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வருதோ இல்லையோ அது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது புடவை கட்ட இந்த மாதிரி 10 ப்ளீட்ஸு இல்லை 9 ப்ளீட் வேணும் 8 ப்ளீட் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஆடி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் தரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டி பார்க்கும்போது உங்களுக்கு புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா புடவை கட்ட எக்ஸ்போர்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக புடவை கட்ட உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ப்ளீட்ஸை 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்காக சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி 10 ப்ளீட்ஸ் எடுக்கும் போது சைடு அடிக்காமல் இருக்க தான் சென்டர் ப்ளீட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் புடவை கட்டும் போது சைடு அடிக்காமல் கட்டுறீங்கக்கா, பட் நான் கட்டும் போது எனக்கு லைட்டாக சைடு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா புடவை கட்டும்போது எனக்கு மேல் மடிப்பு மட்டும் வரல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் வந்து நல்லா இடுப்பு கிட்ட இழுத்து பிடிச்சி பார்டரை வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. 1.5 ஜான், 1 ஜான் அப்புறம் ஒரு 1/2 ஜான் கேப்பு விட்டு அந்த பின்னுக்கிட்ட இருந்து மெஷர்மெண்ட் எடுங்க. 1.5 ஜான் கேப்பு விட்டு சென்டர் ப்ளீட் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்பயுமே சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த டிப் அப்படின்னா, நம்ம வேலை செய்யும் போது, நடக்கும் போது, கொள்ளும் போது சாரீ வந்து காலில் பட்டுருச்சு அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து ஒன்று பட்டுட்டா கூட எல்லா ப்ளீட்டும் அப்படி சொருகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின் போட்டுட்டு அந்த பின்னை கடைசி வரைக்கும் கழட்டாமல் நீங்கள் உள்ளே டக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு வெளியே போகும்போது ப்ளீட் வந்து கலையவே கலையாது. ஸோ இப்போ பண்ணக்கூடிய ஒரு டிப் என்ன அப்படின்னா, தீபாவளிக்கெலாம் நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அம்மா கிட்ட சொல்லுவோம், அம்மா மாமியார் அக்கா யார்கிட்ட சொன்னாலும் புடவை கட்ட சொன்னால் நீ புடவையே கட்ட வேணாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த டிப் நான் வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சென்டர் ப்ளீட் கண்டிப்பாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நார்மல் புடவையில் எடுக்கலாம், பட் இந்த மாதிரி கொஞ்சம் மொட புடவையில் எடுக்க ரொம்பவே கஷ்டம். அதுக்கு என்னோட ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 1.5 ஜான் அளவு கேப்பு விட்டு நெகத்தை வச்சு அப்படி கிள்ளி விடுங்க. ஒவ்வொரு ப்ளீட்டையும் நெகத்தை வச்சு கிள்ளி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொட புடவையெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து நெகத்தை வச்சு கிள்ளிட்டு நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது அயன் பண்ணால் எந்த லெவல் லுக் இருக்குமோ அதே சேம் லுக் இருக்கும். பட் நெகத்தை வச்சு கிள்ளும் போது ஸ்ட்ரைட்டாக நெகத்தை வச்சு கிள்ளணும். அப்போ தான் ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லை நீங்கள் கோல் மாடலாம் கிள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோல் மாடலாம் வந்து நம்ம வந்து அயன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக் கிடச்சிரும். ஸோ யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இதே மாதிரி நீங்களே 1.5 ஜான் அளவு கேப் விட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா அந்த சென்டர் ப்ளீட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணுறோம்ல, அந்த சேஃப்டி பின் கிட்ட சாரீ வந்து மாட்டிக்குது அப்படின்றீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, அந்த சேஃப்டி பின்னில் ஒரே ஒரு பீடு, ஒயிட் பீடோ கோல்டன் பீடோ மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஊக்க வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த சாரீ வந்து இடத்துல டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ வந்து சாரியை வந்து இழுத்து பிடிச்சி சொருவிட்டு நான் மடிப்பு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து பீட்ஸ் இல்லை, அட் அ டைமில் என்கிட்ட பீட்ஸ் இல்லை, ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த சேஃப்டி பின் வந்து மாட்டி ஆகணும். பட் வந்து மாட்டினா எனக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்துடுது, அதாவது வந்து சாரியில் மாட்டிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட பீட்ஸே இல்லை, இப்போ நான் வந்து சாரி வந்து அழகாக அந்த இடத்துல பின் பண்ணணும் அப்படின்னா, பொட்டு இருக்குல்ல, ஒரு பெரிய அம்மா வச்சுருப்பாங்கள்ல பொட்டு, அந்த பொட்டை அந்த இடத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து ஊக்கு வச்சு நீங்கள் வந்து மாட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து சாரியில் மாட்டவே மாட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம சொருகினதுக்கப்புறம் சாரி வந்து சைட் ப்ளீட் எடுத்துகிட்டு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த சேஃப்டி பின் அப்படின்னா, நீங்கள் வந்து சாரி வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்லாம் சொருகினதுக்கப்புறம் அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு, அந்த மடிப்பு எப்போவுமே இருக்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து சைடில் வந்து சேஃப்டி பின் போடுறோம். ஸோ சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்போது சாரியை நம்ம வந்து டக் பண்ண ஆரம்பிக்கலாம். சாரியை வந்து உள்ளே வந்து நம்ம எப்பொழுது வந்து சுருட்டி பிடிச்சிட்டு டக் பண்ணிட்டோம் அப்படின்னா, டக் பண்ணும்போது ஏற்றி இறக்கமாக வந்து குத்திடாதீங்க. எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து டக் பண்ணுங்கள். ஸோ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து அலைன்மெண்ட் வந்து மாற்றிட்டு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சாரியை நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி உள்ளே வந்து இது பண்ணிவிடுங்க, அதாவது உள்ளே வந்து டக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ப்ளீட்டை, அதாவது சென்டர் ப்ளீட் நான் வந்து ஃபுல் சாரி கட்டி முடிச்சிட்டேன். இப்போ லைட்டாக அலைன் பண்ணணும். அதுக்கு வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து மேலே இருக்க ப்ளீட்டை எடுத்துகிட்டு சைடு ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் உடம்பை வந்து குண்டாக இருந்தாலும் தொப்பை இருந்தாலும் ஒடுக்கி காட்டணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தாங்க. நீங்கள் வந்து சைடு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் சாரியை இழுத்து பிடிச்சி ஜஸ்ட்டு கிட்ட கொண்டு போய் ப்ளவுஸ் கிட்ட நீங்கள் அழகாக சாரி பின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாரி வந்து கலையவும் கலையாது, ஷோல்டரை விட்டு சாரி வந்து ஃபஸ்ட் ப்ளீட் வந்து இறங்கவும் இறங்காது, அட் த சேம் டைம் சைடு அடிக்காது. சைடு ப்ளீட்டும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக 5-6 ப்ளீட்டை மடிப்பு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த சாரீ வந்து கொஞ்சம் மொடப்பாக இருக்கிறனால என்னால் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட் வந்து நான் நெகத்தை வச்சு தானே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ப்ளீட்டு. மற்றபடி சாரீ வந்து மொடப்பான சாரீ, ரொம்ப வந்து ரஃப்பான சாரீலாம் கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
அண்ட் சாரீ ட்ரேப்பிங்கில் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்லாம் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி கிளாத்தில் வந்து சாரீ கட்டினா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே கிளாத்தில் சாரீ வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக கட்டினதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டு வரேன். ஸோ இப்போது நான் வந்து இந்த சாரீக்கு உண்டான ப்ளவுஸ் வந்து போடலை. ஆக்சுவலாக இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஜரியிலேயே உங்களுக்கு வந்து சாரியோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப அழகாக லைட் வெயிட் சாரீ இது. ஸோ வந்து எதுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.